தினமொரு வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. விளக்கம். அஸ்பரி இறையியல் கல்லூரியின் ஸ்தாபகரான H.C. மாரிசன் என்பவரின் மனமாற்றத்தை குறித்து பில்லி கிரகாம் கூறினார். வயல்களில் வேலை செய்பவராயிருந்த மாரிசன் ஒரு நாள் வயலை உழுது கொண்டிருந்த போது ஒரு வயது முதிர்ந்த மெதடிஸ்ட போதனையாளர் குதிரையில் வருவதை கண்டார். அவர் ஒரு கனிவு நிறைந்த தேவ மனுஷன் என்பதை மாரிசன் அறிந்திருந்தார். அந்த போதனையாளர் கடந்து செல்வதை மாரிசன் பார்த்தபோது பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டு அவர் உடனடியாக முழங்கார் படியிட்டார். அவர் தன்னுடைய வயல்வெளியின் வரப்பில் தனித்தவராக தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தார். இந்த சம்பவத்தை பில்லி கிரகாம் கூறி முடித்த பின் அவர், தேவனே என்னை பரிசுத்தமுள்ளவனாக்கும் என்று ஊக்கமாக ஜெபித்தார். நீங்கள் உயர்ந்தவராக விரும்புகிறீர்களா? அப்படியானால் உயர்ந்தவராக மாறுங்கள் என்று அகஸ்டின் கூறுகிறார். உண்மையான நிரந்தரமான உயர்வானது நாம் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் என்பதிலிருந்து வருகிறது. நம் வாழ்க்கை தேவனுடைய கிருபையால் வடிவமைக்கப்பட்டும் நாம் ஒன்றும் செய்யாதவர்களாக தெரிந்தாலும் நாம் பயனளிக்கும் அனைத்து காரியங்களையும் செய்கிறவர்களாயிருப்போம். நாம் முதுமையினாலும் நோய்களினாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் கூட நம்மால் பயனளிக்க முடியும். நீங்கள் செயலற்றவர்களாய் இருக்கிறீர்களா? உங்களுடைய பரிசுத்தமுள்ள வாழ்க்கையின் மூலம் நீங்களும் கனிதர முடியும். நாம் இயேசுவோடு ஒரு நெருங்கிய உறவு முறையை பெற்றிருந்தால் மட்டுமே நம்மால் கனிதர முடியும். அந்த கனி நிலையான நன்மையை அளிக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மிக வல்லமையான ஒரு சாட்சியாக காணப்பட கிருபை பாராட்டும். ஆமென்.